ஹாய் காய்ஸ், இனி நம்ம வந்து ஒரு ட்ரேட் போனோம் இன்றைக்கி. ஆக்சுவலி லாஸ்ட் மந்த்தான் நான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அதில் வந்து ஒரு 1000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவ்வளோ பேர் லாஸும் கிடையாது, எனக்கு வந்து அவ்வளோ பேர் ப்ராஃபிட்டும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு ட்ரேட் பண்ணேன். இன்றைக்கி மார்க்கெட் வந்து டவுனாக போகும்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து டியூ டு வார்ஸ் அதில் நான் நினச்சி பண்ணேன். 8000 லாஸுங்க. மனசே கேட்கலங்க. அது ரொம்ப பெயினாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் என்ன பண்ணுதுன்னு பைத்தியம் முடியுது. எப்படி சொல்கிறது, லைக் மனசு ரொம்ப. ஏன்னா நான் வந்து இந்த ட்ரேடை வந்து என்னோட வந்து சேலரி காசு மொத்தத்தையும் சொக்கி நான் இதில் வந்து போட்டுட்டு நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணேன். போயிடுச்சுங்க. அது என்ன, ஓகே, அக்செப்ட் பண்ண முடியல. ஐஸ் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இது உங்களோட அடிஷ்னலாக ஏதோ ஒரு காசு எடுத்து ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா போகணும். அதான் லைக் வந்து இந்த காசு நம்மளுக்கு வந்து ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் காசை நீங்கள் வந்து எடுத்து பண்ணுங்கள். இந்தமாரி வந்து என்னமாரி வந்து மொத்த சேலரி காசும் போட்டு பண்ணாதீங்க. அது வந்து கண்டிப்பாக போயிடும். அது நீங்கள் வந்து பக்காவாக பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக லாஸ் நடக்க தான் செய்யும். அதனால் ஒன்று சொல்கிறேன், வேணாம் பாஸ், நல்லா ஒரு ஒர்க் பண்ணுங்கள். இது ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா உங்களுக்கு வந்து ஒரு 40K 50K சேலரி வருதுன்னா அதில் வந்து ஒரு 5000 நீங்கள் வந்து மாதம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஓகே, அதில் நீங்கள் எல்லாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. அப்படி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஓகே, இது நம்ம வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அப்புறம் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணுங்கள். என்னோட இது பர்சனல் அட்வைஸ் இது. ஆல் தி பெஸ்ட்.